வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த முதுகலை பட்டதாரியுடைய தேர்வு முடிவுகள் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கப்பட்டது. சான்றிதழ் சரிபார்ப்பில் யாருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க, தற்காலிக தெரிவு பட்டியல் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பிஜிடிஆர்பியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தற்காலிக தெரிவு பட்டியல், ஸோ கிட்டத்தட்ட தற்காலிக தெரிவு பட்டியல்லாம் ப்ரொவிஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும், இதுதான் இப்போ ரொம்ப பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கு அந்த ஒரு விஷயந்தான். நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா செலக்டட் ஆகிறாங்களா இல்லையான்றது இன்னமும் அவங்களால கெஸ் பண்ண முடியல. சான்றிதழ் சரிபார்ப்பு நான் முடித்து தயார் நிலையில் இருக்கேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் வரல சார் அப்படின்னு கேட்குறீங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த நபர்களில் செலக்டட் கேண்டிடேட், ஸோ 1996 அப்படின்ற மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் பட்டியல் எல்லாமே நிலவிட்டிருக்கு. இந்த வேக்கன்சிஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர்கள் நியமனம் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய ஆசிரியர்கள் நியமனம் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளாரையே முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்புகள் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முதுகலை பட்டதாரியுடைய பிஜிடிஆர்பியுடைய தேர்வு சிபி முடிச்சுட்டு இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அப்டேட்டு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் இப்போந்தே உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் வாங்க தயாராகிக்கோங்க. ஸோ முதுகலை பட்டதாரியில் நிறைய பீப்புள்ஸுக்கு வாய்ப்பு இந்த டைமு அதிக அளவில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த முதுகலை பட்டதாரியில் நிறைய பீப்புள்ஸுக்கு பணி வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஆசிரியர்களுடைய தலைமை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு கொடுத்துட்டு இவங்களுக்கு போஸ்டிங் போடலாம். இன்னும் ஒரு 1036 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பிஜிடிஆர்பியில் நடக்கும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நமக்கு வந்திருக்க அந்த தகவலின் அடிப்படையில் பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்கள் உயர்த்தப்படுமா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. ஸோ நிச்சயமாக பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்கள் 100% உயர்த்தப்படும் மக்களே, கவலையே பட வேண்டாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க. இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ ஓப்பனாக சொல்லலாங்க. நண்பர்களே, பிஜிடிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.